ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மொச்சப்பயிரும் அவரைக்காவும் சேர்த்து ஒரு அருமையான கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காம்பினேஷனில் ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது ரசம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. வாங்க இந்த டேஸ்டான கூட்டு ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு மொச்சப்பயிரை சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷான பயிர் கிடச்சிது, அதனால் இதை சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் ஜஸ்ட்டு உப்பு போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். பயிர் இந்த அளவுக்கு வந்திருக்கணும். நான் ஃப்ரெஷ்ஷான பயிர் கிடச்சதுனால இந்த மாதிரி செய்திருக்கிறேன். நீங்கள் ட்ரையான பயிர் கிடச்சதுன்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யுங்க. குக்கரில் விசில் வைக்கும்போது 3 விசில் வச்சுக்கோங்க. பயிர் வேகலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு விசிலுக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பயிர்னால் 2 விசில் வச்சா போதும். கையில் நசிச்சு பார்த்தோம்னா பயிர் இந்த அளவுக்கு சாஃப்டாக நசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக ஒரு 1/4 கிலோ அளவு அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சுத்தம் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற நாரெல்லாம் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சுத்தம் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பயிரை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம், அதனால் காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு காயை வேக வச்சு எடுக்கும் போது அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதனால் 1 நிமிஷத்துக்கு காயை நல்லா வதக்கி விட்டுடுங்க. அது மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு வேக வைக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு மொச்சப்பயிர் வேக வச்ச தண்ணி இருந்தது, அதை சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த தண்ணி இருந்ததுன்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வாட்ரு சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 நிமிஷம் கலந்து விட்டுடுங்க. அவரைக்காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே காய் வெந்து வந்துடும். தண்ணி ஃபுல்லாக வத்தாதபடி பார்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. காய் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா காய் நல்லா நசிஞ்சு வரணும். இப்போ காய் இன்னும் வேகலை, அதோட தண்ணி அளவும் ஜாஸ்தியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வற்றி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, அதாவது சின்ன சின்ன பச்சை மிளகா 2 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காயில் தண்ணி 3/4 அளவு நல்லாவே வற்றி வந்துருச்சு. காயை கையில் எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நசிஞ்சு வரணும். காய் நல்லா வெந்து வந்தால் தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா காய் ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருக்கும். இப்போ காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிரை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இது தவிர தேங்காய் அரைக்கும் போதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் காரம் பார்த்துட்டு சேருங்க. குழம்பு பொடி சேர்க்கும் போது காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அப்போ தான் பயிர்லேயும் காயிலையும் அந்த மசாலா நல்லா இறங்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வற்ற விட்டதுக்கப்புறமா குழம்பு பொடி சேர்த்திங்கன்னா மசாலா உள்ளே இறங்காது, தனித்தனியாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு வரணும், அதுக்காக மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணி இன்னுமே நல்லா வற்றி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்தோன்னே வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா வெறும் ரசம் வச்சு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைடிஷ்னே சொல்லலாம். அதுவும் மொச்சப்பயிறு சீசனில் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்து பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு வைங்க. எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளவு மணமாக இருக்குது. இந்த டேஸ்டான மொச்சப்பயிறு கூட்டை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.